பார்க்க போகிறது ரைஸ் சாம்பார். ரைஸ் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், புளி இந்த எலுமிச்சப்பழ அளவு, சின்ன எலுமிச்சப்பழ அளவு ஊற வச்சுக்கணும். காயம் 2 பீஸ், சின்ன பீஸ் 2 பீஸ், மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாத்தூள் பொடி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, சாம்பார் பொடி கொஞ்சம், வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய் 1, கேரட் 1, முருங்கைக்காய் ஒரு 6 பீஸ், தக்காளி 1, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 மிளகாய் வகுந்து வச்சுக்கணும், துருவிய தேங்காய் சிறிது, அப்புறம் கருவேப்பிலை மல்லி இலை. இப்போ செய்முறையை பார்ப்போம். பருப்பை கழுவி குக்கர்ல போடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. காய 2 பீஸ், வெள்ளைப்பூடு பல்லு ஒரு 3 பீஸ் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம். இப்போ ஒரு 5 விசில் வரணும். பருப்பு நல்லா வேகிறதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 7 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணுவோம். பருப்பு நல்லா வெந்துட்டு, கொஞ்சம் பருப்பை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்புறம் பருப்போட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கொட்டிடுங்க. அப்புறம் தேவையான அளவு வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, புளி கொஞ்சம், இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டுருங்க. 1 விசில் வர்ற வரைக்கும் வச்சிருங்க. 1 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிருங்க. 1 விசில் வந்துருச்சு. இப்ப நம்ம குக்கரை ஓபன் பண்ணுவோம். இப்ப காயெல்லாம் நல்லா வெந்துட்டு, இப்ப நம்ம மீதி இருக்கிற முதல்ல எடுத்து வச்ச பருப்பு, சாம்பார் பொடி, தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிசத்தை ரெடி பண்ணுங்க. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி இந்த பொரிச்சிட்டு இருக்கிற சாம்பார்ல மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ கடைசியா மல்லி இலையை தூவிடுங்க. தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.